நீங்க ஆரம்பிங்க சாருமதி அம்மா இன்னைக்கு. சிவாயனம். சிவாயனம்மா. திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினில் நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குருவாழ்க குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. நால்வர் துதி விநாயகர் துதி பாடி ஆரம்பி. சிவாய நம. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகரியல்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லைநகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரை. சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். இந்த 30வது திருவருட்பயன் அமர்விற்கு வருகை தந்திருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த அமைப்பினை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற ஈசன் குழுமத்தாருக்கும் அதனுடைய நிர்வாகி பிரேமா அம்மையார் அவர்களுக்கும் இதனை பதிவு செய்து அவ்வப்போது பதிவேற்றம் செய்து வருகிற சாருமதி அம்மையார் அவர்களுக்கும் இதற்கெல்லாம் ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கிற சமீபத்திலே குழந்தைகளுக்கான திருவம்பாவை போட்டியை அற்புதமாக நடத்தி குழந்தைகளுடைய மனத்திலும் இடம் பிடித்திருக்கிற ஆனந்த ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 தொடங்கி முதல் வகுப்பு இது. ஏறக்குறைய திருவருட்பயன் 9ஆம் அதிகாரத்தில் முடியக்கூடிய நிலையிலே இருக்கிறோம். இன்புறு நிலை பார்த்த பிறகு, அதை சிந்தித்த பிறகு 5 எழுத்து அருள் நிலையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்புறு நிலை என்பது இந்த ஆன்மா சிவத்தோடு ஒன்றி இன்பமே வாய்க்க பெற்று இன்ப அனுபவத்திலேயே மூழ்கி இருக்கிற தன்மையைத்தான் இன்புறு நிலை என்று சொல்கிறோம். பிறகு 5 எழுத்து அருள் நிலை என்கிற நிலையை நமது உமாவதி சிவாச்சாரியார் அற்புதமாக விளக்கி இருக்கிறார். எல்லோருக்கும் சந்தேகம் எழும். என்ன சந்தேகம் என்றால், சிவனோடு நாம் சேர்ந்து இன்புற்ற பிறகு ஏன் 5 எழுத்து அருள்நிலை சொல்லப்படுகிறது என்று பலர் வினவலாம். இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டால், நிட்டை நிலையை அடைந்தவர்கள் வாசனாமலம் காரணமாக மேல்நிலையிலே இருந்து இந்த உடம்பானது பழக்கப்பட்டு விட்டதன் காரணமாக அடுத்த நிலைக்கு
வரக்கூடும். அவர்களை அந்த நிலையிலேயே வைத்திருப்பதற்கான ஒரு சாதனம்தான் இந்த திரு ஐந்து எழுத்து. அதனாலேதான் இன்புறு நிலைக்கு பிறகு இந்த திரு ஐந்தெழுத்து அருள்நிலை என்கிற அதிகாரத்தை உமாபதி சிவாச்சாரியார் அமைத்திருக்கிறார் என்று சொல்லலாம். அதில் தூல பஞ்சாட்சரம் என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய பஞ்சாட்சரம், அது நமச்சிவாய. உலக இன்பத்தை விரும்புபவர்கள், உலக இன்பத்தை விரும்பி அதனோடே வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த நமச்சிவாய மந்திரத்தை, தூல மந்திரத்தை சொல்ல வேண்டும். இதைத்தான் சமய தீட்சையிலே நமக்கு சொல்லுவார்கள், உபதேசம் செய்வார்கள். அந்த நிலையிலே இருப்பவர்கள் சரியை நிலையிலே இருப்பார்கள் என்று சொன்னோம். பிறகு சிவாய நம என்கிற ஒரு மந்திரம், அது கிரியை யோகம் ஆகிய இரண்டு நிலைகளுக்கும் உள்ள ஒரு மந்திரம். இது சூக்கும பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், அதில் ந ம ஆகிய இரண்டும் முன்னிறுத்தி செய்யப்படும். இதில் சிவமும் திருவருளும் முன்னிறுத்தி சொல்லப்படும். இதை யார் சொல்லுவார்கள் என்று கேட்டால், உள்ளம் உலகியலிருந்து நீங்கி சிவானுபவம் பெற வேண்டும் என்கிற வேட்கை உடையவர்கள் சிவாய நம என்று சொல்ல வேண்டும். இது சமய தீட்சையிலே உபதேசிக்கப்படும். அடுத்ததாக இந்த நம என்று நீக்கி சிவாய என்கிற 3 எழுத்து மந்திரம் சொல்லப்படும். அதுதான் முக்தி பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது அதிசூக்கும பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படுகிறது. இது சிவாய என்று 3 எழுத்து தானே இருக்கிறது, இது எவ்வாறு பஞ்சாட்சரம் என்று சொல்லலாம் என்று கேட்டால், சிவாய சிவாய என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிற போது அது சிவய சிவ என்று வரும். அப்பொழுது ஏ என்பது 2 சிவத்திற்கும் இடையில் இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், வா என்ற திருவருளுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் எவ்வாறு சிவத்திற்கும் உமாதேவியாருக்கும் இடையிலே முருகப்பெருமான் சோமாஸ்கந்தர் வடிவிலே இருக்கிறாரோ, அதுபோல நம்ம ஆன்மாவானது சீக்கும் வேக்கும் இடையில் இருக்கும். எனவேதான் இதை முக்தி பஞ்சாட்சரம் என்று சொல்லுகிறார்கள். இது சிவாய என்ற 3 எழுத்து, அதில் கடைசியில் உள்ள சிவா அதனுள் அடங்கி இருக்கிறது. மேலும் காரண பஞ்சாட்சரம் என்று ஒரு பஞ்சாட்சரம் உண்டு. அது சிவ 2 எழுத்துதான். சிலர் சிவ சிவ என்று சொல்வதை பார்த்திருக்கிறோம். அது காரண பஞ்சாட்சரம். திருமூலர் கூட சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாளும், சிவசிவ என்கிற தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதிதானே என்று சொல்லியிருப்பார். எனவே இது 2 எழுத்து, இதற்கு காரண பஞ்சாட்சரம் என்று சொல்லுவோம். பிறகு மகா காரண பஞ்சாட்சரம் என்று ஒன்று உண்டு. அது சி என்ற எழுத்தாக சுருங்கி விடுகிறது. எனவே பஞ்சாட்சர மந்திரம் ஒவ்வொரு எழுத்தாக சுருங்கி கொண்டு வந்து கடைசியில் சி என்ற எழுத்திலே நிற்கிறது. இது மகா காரண பஞ்சாட்சரம். முன்னரே நாம் சிந்தித்திருக்கிறோம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் என்கிற பாடலிலே, திருவம்பாவை பாடலிலே சீச்சி என்று ஒரு வார்த்தை போட்டிருப்பார். நாம் சி என்றால் கொஞ்சம் அருவருப்பான சொல் போல் கருதுகிறோம். ஆனால் உண்மையிலேயே அது சி என்ற மகாகாரண பஞ்சாட்சரத்தை தான் குறிக்கிறது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இந்த பஞ்சாட்சரத்திலே இத்தனை வகைகள் உண்டு. ஏன் இத்தனை வகைகள் உண்டு என்பதை இந்த அமர்வினுடைய முடிவிலே நாம் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது 87வது குறள்.
பிறவி நீங்குவதற்கு நாம் எதை சொல்ல வேண்டும்? எனக்கு பிறவி வேண்டாம் என்று கருதுகிறேன். அவ்வாறு கருதும் பொழுது நாம் எந்த பஞ்சாட்சரத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த குறள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது 87வது குறள். தலைப்பு பிறவி நீங்க. பிறவி நீங்குவதற்கு எதை சொல்ல வேண்டும்? சிவ முதலே ஆமாறு சேருமேல் தீரும் பவம் இது நீ ஓதும்படி. திரும்பவும் படிக்கிறேன். சிவ முதலே ஆமாறு சேருமேல் தீரும் பவம் இது நீ ஓதும்படி. இப்போ சி வ முதலே ஆமாறு, சீயும் வாவும் முதலாக இருக்குமாறு, சீங்கிற எழுத்தும் வாங்கிற இந்த 2 எழுத்தும் முன் நிற்கும் முறையிலே சேருமேல் நாம் சொல்லுதல் கூடுமாயின் இந்த திருவெழுந்தெழுத்தை நம்மால் ஓத முடியும் என்று சொன்னால் தீரும் பவம். பவம் தீரும் என்று சொல்லலாம். பவம் என்றால் பிறவி. அப்ப சிவமுதலே ஆமாறு சேருமேல் தீரும் பவம், நமக்கு பிறவி பிணியானது நீங்கும். அப்ப பிறவி பிணி நீங்க வேண்டும் என்று சொன்னால் சீயையும் வாவையும் முதலாக வைத்து சொல்ல வேண்டும். இதுனா இந்த முறையானது ஓதும்படி, நீ ஓத வேண்டிய முறை இதுதான். அப்ப யார் யாரெல்லாம் மீண்டும் எனக்கு பிறவி வேண்டாம், ஏன்னா நமக்கு நாம் மனிதனாய் பிறந்ததனுடைய நோக்கமே பிறவியை அறுக்க வேண்டும் என்பதுதான். அந்த பிறவி எனக்கு வேண்டாம் என்பதற்காகத்தான் மனிதனுக்கு சிந்தனை, அறிவு, பெருமானை அடையக்கூடிய ஒரு அருள் இதெல்லாம் கிடைத்திருக்கிறது. அதனாலதான் ஔவையார் சொல்லும் பொழுது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவார். எல்லா அருளாளர்களும் எனக்கு பிறவாமை வேண்டும்னு சொல்லுகிறார்கள். நமக்கு பிறவிங்கிறது எண்ணில் அடங்காது. திருப்புகள்ல சொல்லுவார், எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடற்பிறவி அவதாரம். எனக்கு எவ்வளவு பிறவி இருக்கு அப்படிங்கிறத எண்ணுனா 7 கடல்ல இருக்கிற மணலை கூட எண்ணிடலாம். அந்த அளவுக்கு எனக்கு பிறவி மிக அதிகமாக இருக்கிறது. அதுலயும் சொல்லுவார் கடைசியா, இந்த பிரம்மா கை சலிச்சுட்டாராம். அவ்வளவு பிறவி எடுத்திருந்தா அவர் தான் என்ன பண்ணுவார்? போற்றி பகருடைன்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல்ல அவர் சொல்லுவாரு, இந்த ஆன்மாவை கொண்டு போயிட்டு யமன் முன்னாடி நிறுத்துவாங்களாம். யமன் பார்த்துட்டு, இன்னுமா பிறவி உனக்கு வேணும்? இன்னுமா உனக்கு பிறவி வேணும்? இன்னும் நீ திருந்தலையா அப்படின்னு யமன் இந்த ஆன்மாவை பார்த்து கேட்பாராம். நான் அதை படிச்ச உடனே யமனே நம்மளை கேட்கிற அளவுக்கு இருக்கே அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். வணக்கம். சொல்லுங்கம்மா. உங்களது யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்கம்மா. சொல்லுங்கம்மா, என்னம்மா கேட்குறீங்க? எனக்கு அந்த இது கீழே வேற ஒரு லெட்டர் வருதுனால படிக்க முடியல. இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க. பிறந்த இலைத்தேன் ஏம்பு அப்படின்னு போடுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சரிங்கம்மா, சரிங்க. அதனால இப்போ இந்த பிறவியை நீக்க வேண்டும் என்கிற எண்ணம் மனித பிறவிக்கு உண்டு. இந்த பிறவிக்கு மட்டும்தான் அந்த ஒரு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் இந்த பிறவியை வணங்குவாம்னு சேக்கிழார் சொல்லுவார். எனவே இந்த பிறவியை நீக்க வேண்டுமானால் நாம் சொல்ல வேண்டியது சி வாவை முதலாக வைத்து சொல்ல வேண்டும். ஆமாறுன்னா முன் நிற்கும் முறையில் அது முன்னாடி வைத்து சொல்ல வேண்டும் அர்த்தம். அப்ப சீயையும் வாவையும் முதலாக வைத்து பிறவி வேண்டாம் என்கிறவர்கள் இதை சொல்ல வேண்டும். அதனாலதான் சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு ஔவையார் சொல்லி இருக்கிறார்கள். அந்த
ஔவையாரினுடைய அபாயம் என்பது என்னன்னு கேட்டா, ஊழ்வினை துன்பம் நமக்கு தாக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் அபாயம். ஊழ்வினை துக்கமானது, ஊழ்வினை துன்பமானது நம்மை தாக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம சிவாய நம என்று சொல்ல வேண்டும். சரி, எப்பொழுது சொல்ல வேண்டும்? அருளாளர்கள் சொல்றது 2 முறை, காலை ஒரு முறையும் மாலை ஒரு முறையும் சொல்ல வேண்டும். அதாவது இரவு பொழுதும் பகல் பொழுதும் சந்திக்கிற இடம், அதே மாதிரி பகலும் இரவும் சந்திக்கிற இடத்துல தான் நாம சொல்லணும். அதனாலதான் காலை மாலை 2 வேளைகளிலும் சொல்ல வேண்டும். சரி, எத்தனை முறை சொல்ல வேண்டும்? 108 முறை சொல்ல வேண்டும். 108 முறை சொன்னோம்னா அதுக்கு பலன் உண்டு. அதனாலதான் 108 முறை எண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள். சரி, ஏன் 108 முறை சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டா, நம்ம மூச்சு விடுறது 21,600 முறை நாம் சுவாசிக்கிறோம். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்ப 21,600 முறை சுவாசிக்கிறோம்னு சொன்னா அதுல 100ல் 1 பங்கு 216, அதுல 2ல் 1 பங்கு 108. எனவேதான் நாம் காலையில் 108 முறையும் மாலையில் 108 முறையும் நாம் இதனை கணிக்க வேண்டும் என்று அருளாளர்கள் சொல்லுகிறார்கள். அதனாலதான் காலையில மாலையில 2 முறை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதோட மட்டும் இல்லாம இதை நினைவுபடுத்தும் முகத்தான் சிதம்பரத்துல பொன்னம்பலத்துல 21,600 பொன் ஓடுகள் அந்த பொன் வேய்ந்த பராந்தகனால் வேயப்பட்டுள்ளது. எனவே இதை அதுவும் நினைவுபடுத்துகிறது என்பதை இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம். அது மட்டுமில்லை, இதை அப்பர் சொல்றார், துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதின் நாளும் அரணடிக்கு அன்பதாகும். எனவே அரணடிக்கு அன்பராக வேண்டுமானால் காலையிலும் மாலையிலும் தொடர்ச்சியாக மறவாமல் 5 எழுத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதா இதுல சொல்லியிருக்காங்க. சிலர் நமச்சிவாய என்று பெரிய புராணத்துல பல இடங்கள் சிவாய நம என்று சொல்லி இருக்கிறார்கள். சில இடத்துல 5 எழுத்து ஓதி என்று சொல்லி இருப்பார். பவானி ஐயா போன்றவர்கள் 5 எழுத்துன்னு பொதுவா சொன்னா அது சிவாய நமவைத்தான் குறிக்கும். நமச்சிவாய என்ற இடத்துல அவர்கள் வெளிப்படையாக சொல்லி இருப்பார்கள், 5 எழுத்து ஓதி பல்லக்கிலே அமர்ந்தார் அப்படின்னு ஞானசமுத்திரர் சொல்லுவார். அப்ப அந்த 5 எழுத்து என்பது சிவாய நம என்பதுதான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே பெரிய புராணத்தை படிக்கும் போது 5 எழுத்து ஓதி என்று சொல்லுகிற இடமெல்லாம் அது சிவாய நம என்பதுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த குறள் 88வது குறள். ஏவை வாழ்விக்கும் முறை. வா சி அருளியவை வாழ்விக்கும் மற்ற அதுவே ஆசில் உருவமுமாம் அங்கு. வா சி அருளியவை வாழ்விக்கும் மற்றதுவே ஆசில் உருவமுமாம் அங்கு. இப்ப நம்ம புரியுற மாதிரி படிப்போம். வ சி அருளி ஏவை வாழ்விக்கும். இப்ப இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். வா சி அருளி ஏவை வாழ்விக்கும் மற்ற அதுவே ஆசில் உருவமுமாம் அங்கு. ஆசுனா குற்றம், ஆசில் அப்படின்னா குற்றம் இல்லாத, உருவமுமாம் அப்படின்னா உருவமாக இருக்கும். எது இருக்கும்? அதுவே. எதுவே? வ என்கிற திருவருளே. அதுவே ஆசில் உருவமுமாம் அங்கு. அங்குன்னா முக்தியில இறைவனுடைய திருவடியில இந்த உயிருக்கு உருவமாக இருப்பது திருவருள். அதனாலதான் இந்த 2வது வரியில போட்டார், அதுவே ஆசில் உருவமுமாம் அங்கு. அங்கு என்பது முக்தி நிலை, இறைவனுடைய திருவடி,
அந்த இடத்துல குற்றமில்லாத உருவமாக எது நிற்கிறது? திருவருள் நிற்கிறது. இப்போ சி அருளி வாங்கிற வகாரமாகிய திருவருள், வாங்கிற எழுத்து திருவருளை குறிக்கிறதுன்னு நம்ம சொன்னோம். ஆக இந்த சிவாய அப்படிங்கிற முக்தி பஞ்சாட்சரத்துல வேங்கிற எழுத்தானது புத்தகத்துல படிக்கும்போது வகாரம்னு கொடுத்துருப்பாங்க. வகாரம்னா அது ஏதோ ஒன்று நினைச்சுக்காதீங்க. வ என்ற எழுத்து வகாரமாகிய திருவருள் சிகாரமாகிய சிவத்தை அடையும்படி செய்யும். அதான் அருளி. அருளினா அடையும்படி செய்யும். அப்படி செய்து ஏவை வாழ்விக்கும். ஏன்னா இந்த ஆன்மா உயிர். அப்ப அப்படிங்கிறது உயிர். உயிரை வாழ்விக்கும்னா பேரின்ப பெருவாழ்விலே இருத்தும். அப்ப இந்த குறளுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா, வா என்கிற திருவருட்சக்தியானது சிவத்தை அடையும்படி செய்து இந்த உயிரை ஆன்மாவை பேரின்ப பெருவாழ்விலே இருத்தும். அது மட்டும் இல்லை, அந்த திருவருளே குற்றமற்ற உடம்பாகவும் நிற்கும். ஆக இந்த குறளுக்கு பொருள் தெரிஞ்சிருச்சு. இப்ப நாம போன செய்யுள்ல பிறப்பு நீங்கும்னு சொன்னோம். சிவாய நம அப்படிங்கிறது. இந்த குறள்ல எவ்வாறு பிறப்பு நீங்கும் அப்படிங்கிறதா இதுல சொல்லியிருக்கார். எவ்வாறு பிறப்பு நீங்கும் அப்படிங்கிற வினாவுக்கு இதுல விடை சொல்கிறார்கள். எப்படி பிறப்பு நீங்கும் பாப்பீங்களா? இப்போ பிறப்பை அஞ்சிய ஒருவர், எனக்கு பிறப்பு வேண்டாம்னு நினைக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? ஆச்சாரியனிடத்திலே சென்று முதல்ல சமய தீட்சை வாங்குவார். சமய தீட்சை வாங்கி சரியை நிலையில நிற்பார். பிறகு என்ன பண்ணுவார்? கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடைந்து விசேட தீட்சையை பெறுவார். இந்த விசேட தீட்சையை பெற்ற உடனே அவர் கிரியையிலையும் யோகத்திலையும் நிற்பார். அந்த நிலையில பேரின்பம் விளையாது. அப்புறம் என்ன பண்ணுவாரு? திரும்பவும் ஞானாசிரியரை அடைந்து அவர்கிட்ட போய் அடைக்கலமா, எனக்கு பேரின்ப பெருவாழ்வாகிய சீயை அடையும்படி செய்யவும் அப்படின்னு கேட்பார். அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஞானாசிரியர் என்ன பண்ணுவாரு? அவருடைய சஞ்சித வினையை போக்கி, சஞ்சித வினைய குருவினுடைய உபதேசம் எரிக்கும் நமக்கு தெரியும். அதனால திருவருளைய துணையாக கொண்டு நீ சாக்கிரம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? சாக்கிரம் சொப்பனம் அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் கடந்து 4வது நிலையாகிய அதீதத்திற்கும் 5வது நிலையாகிய துரியாதீதத்திற்கும் செல். அப்படி அந்த நிலையை நீங்கள் அடைந்தீர்களே ஆனால் அந்த பேரின்ப பெருவாழ்வு உங்களுக்கு கிடைக்கும் என்று ஞானாசிரியர் உபதேசம் செய்வார். என்ன இப்ப ஆக ஒருத்தர் அந்த ஞான வேட்கை ஏற்பட்டு விட்டால், சிவானுபவம் பெற வேண்டும் என்கிற நிலை விட்டால், முதலில் சமய தீட்சை, பிறகு விசேட தீட்சை, பிறகு இந்த இப்ப சொன்னோம்ல அது நிர்வாண தீட்சை. அந்த நிர்வாண தீட்சையை பெற வேண்டும். நிர்வாண தீட்சையில ஞானாசிரியர் என்ன செய்வாரு? இந்த மாதிரி நீ சாக்கிர நிலையில இருக்கிற, சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி அப்படிங்கிற நிலையை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்திட்டு போயிட்டு கடைசியா அதீதம் துரியாதீதம் ஆகிய நிலைக்கு போங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு திருவருள், அதாவது சிவானந்த அனுபவம் கிடைக்கும். இவரு யோக நிலையிலேயே திருவருளுக்கு வந்துருவார், திருவருள் நிலையை அடைஞ்சிருவார். ஆனா சிவானுபவத்தை அடைக்கிறதுக்கு இந்த திருவருள் தான் இவர் அங்க அழைச்சிட்டு போகும். அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு? அதாவது சீயை அருளும், சீயை அருளி ஏவை வாழ்விக்கும் அப்படின்னு சொல்றார். எனவே இந்த முக்தி பஞ்சாட்சரத்துல சி முதல்ல நிக்குது, அப்புறம் வ நிக்குது, அது கீழே நீ நிக்குது, ஏ நிக்குது. சி என்பது தலைமை பொருளாக இருக்கிறது, ஆண்டானாக இருக்கிறது. அதற்கு கீழே திருவருள், திருவருளுக்கும் அடிமையாக ஏ என்கிற உயிர் நிற்கிறது. எனவே
இந்த வ என்ன பண்ணுது, ஏவை ஏ என்கிற ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமா உயர எடுத்துட்டு போயிட்டு அந்த சீயோடு சேர்க்கிறது. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, வா சி அருளி ஏவை வாழ்விக்கும். அப்ப சி சேர்க்கிறது அருள் தான். சரி, அப்படி சேர்க்கும் போது இந்த உடம்பை பாருங்களேன், இந்த உடம்பு இறைவனால் நமக்கு மாயையிலிருந்து தரப்பட்டது. நம்ம இந்த உடம்பும் மாயா உடம்பு. இது உலகத்திலே இருக்கிற இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காக இறைவனால் நமக்கு அளிக்கப்பட்டது. இதை எடுத்துக்கொண்டு இந்த பெத்த நிலையை நீங்கி சிவன்கிட்ட போறோம்னு வச்சுங்களேன், அப்ப அந்த பேரின்ப நுகர்ச்சியை அடைவதற்கு இந்த உடம்பு வேண்டாம். உடம்பு ஏன்னா மாயா காரியம். மாயா காரியத்தினால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பம் நுகர்ச்சி என்பது நிலையானது அல்ல. எனவே இந்த உடம்பு அதற்கு பொருந்தாது. சிவத்தோடு எது பொருந்தும்? அருள் தான் பொருந்தும். சிவமும் அருளும் வேறல்ல. நாம அருளை உமாதேவியாக பார்க்கிறோம், சிவசக்தியாக பார்க்கிறோம். சிவத்திலிருந்து சக்தியாக பிரிந்து நம்முடைய சிவன் கருணை காரணமாக நம்மிடத்திலே இவ்வளவும் செய்யுது. எனவே அருள் என்ன செய்யும்? சிவத்தோடு சேர்வதற்கு நம்ம உடம்பை, மாயா உடம்பை அருளாக மாற்றி சிவத்தோடு சேர்க்கும். அப்ப இறைவனுடைய திருவடிக்கு போகும்போது நாம இந்த மாயா காரியமாகிய உடம்போட போக மாட்டோம். பின்ன எப்படி போவோம்னு கேட்டா, அருள் என்ன பண்ணும்? நம்மையும் அருளாக மாற்றும். அப்ப இறைவனுடைய திருவடிக்கு போகும்போது அருள் உடம்பாக போவோம். அதத்தான் அவர் சொல்றாரு, அதுவே ஆசியில் உருவமுமாம் அங்கு. அப்ப உருவமா இருக்கிறது திருவருள் தானே தவிர வேறு இல்லை. அப்ப உயிரானது இந்த உடம்ப பெத்த நிலையே விட்டுட்டு, ஏன்னா இது மாயா காரியம். சரி, அப்ப நம்ம நினைக்கலாம், சரி அருளா மாறி போகுதுன்னா எப்படி மாறுது? எப்படி திரோதான சக்தி மறைப்பாற்றல் இருக்கு பாருங்க, அது மருட்காலத்துல, அதாவது ஆணவத்தோடு இருக்கும்போது மருளாக நிற்கிறது. அதே அருட்காலத்துல இருக்கும்போது அருளாக இருக்கிறது. அப்ப திரோதான சக்தி தான் இங்க மறைப்பாற்றலை செய்து பிறப்புல முக்தி அடையும் போது அதே தான் அருட்சக்தியாக மாறுகிறது. அதே மாதிரி தான் ஆன்மா ஆணவத்திலிருந்து நீங்கின உடனே திரோதானமானது அணுசக்தியாக அருட்சக்தியாக மாறிவிடுவது போல மாயை முதலியனவும் அருளாக மாறிவிடும். அப்ப திரோதான சக்தியானது எப்படி அருட்சக்தியாக மாறுகிறதோ அதே போல திரோதான சக்தியோட இருக்கிற மாயையும் அருளா மாறிடும். அப்ப மாயையும் அருளா மாறுறதுனால நாம அருள் உடம்பு எடுத்துக்கொள்வோம். பசுன்னு நிக்கிற போது நாம மாயை பாசமா நிற்கும். உயிரானது ஆணவ மலத்தோட சேர்ந்து நம்ம பசுன்னு பேர் எடுக்கும் போது அது பாசமாக இருக்கும், மாயை பாசத்துல இருக்கும். இந்த ஆன்மாவானது பசுங்கிற பேரை நீக்கி நேரா அங்க போகுது, அருளோடு கூடுகிறது போது மாயை முதலியவையும் பெயர் நீங்கி அதுவும் அருளேயாய் நிற்கும். அப்ப அது பாசம்னு எவ்வளவு நேரத்துக்கு பேருன்னா, நமக்கு பிறப்பு இருக்கிற வரைக்கும் தான் அது பாசம். நமக்கு எப்பெல்லாம் பசுங்கிற பேர் இருக்கோ, பசுனா ஒண்ணு இல்லை, ஆணவ மலத்தால் கட்டுண்டது பசு. அந்த பசுவுக்கு பேர் இருக்கிற மாதிரி அந்த மாயைக்கு அப்பதான் பாசம்னு பேர் இருக்கு. ஆணவ மலத்தை நீங்கின உடனே
திரோதான சக்தி எப்படி அருட்சக்தியா மாறுகிறதோ அதே மாதிரி நம்ம பசுங்கிற பேர் மாகி நாம அருளோடு சேர்றோம். அப்ப அந்த பாசம்னு இருக்கிற மாயையானது அதுவும் அருளாக மாறுகிறது. எனவே மாயை, கண்மம், மாயேயங்கள் ஆணவ மனத்துல இருளோட இருக்கும். அப்படி மாயையம்னா இந்த தனு கரண புவன போகங்கள் தான் மாயேயம். போன தடவை 5 மாயைகளா சொன்னோம், 5 பாசமா சொன்னோம். அந்த இதுதான் இப்ப அருள்கிட்ட சேரும் பொழுது இதுவும் அருளுடம்போடு நிற்கும். ஆக ஆணவ மல தன்மை முழுவதுமாக நீங்கி திருவருளின் விளக்கத்தினாலே நம்ம உடம்பு அருள் உடம்பாக நிற்கும். எனவே அருள் உடம்பு தான் இறை இன்பத்தை துய்ப்பதற்கு துணையாக நிற்கிறது. அப்ப பாருங்க, இறைவன் எந்த அளவுக்கு கருணை இருந்தா திரோதான சக்தியை அனுப்பிச்சு நமக்கு மறைப்பாற்றலை கொடுத்து உலக இன்ப துன்பத்துக்கெல்லாம் அனுபவி. அதே மாதிரிதான் இந்த இன்பமும் இருக்கும். ஆனா இது பேரின்பமாக இருக்கும், நிலையாக இருக்கும். எனவே இதை பெறு என்று நமக்கு அருளுடம்பையும் தருகிறார் என்று சொன்னால் இறைவனுடைய திருவருளை நாம் எந்நேரமும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்து ஆக இதனால்தான் அதுவே ஆசில் உருவமுமாம் அங்கு. அப்ப முக்தி நிலையில உருவமாக நிற்பது திருவருள் தான். இந்த ஏங்கிறத வாழ்விக்கிறது, அடைவிக்கிறது என்று சொல்றது. அடுத்து ஆக இதை என்ன பண்றாரு திருமூலர் ஒரு இடத்துல சொல்றார், சிவாய நம என்று சித்தம் ஒருக்கி அவாயம் அறவே அடிமையது ஆக்கி சிவாய சிவ சிவ என்றென்றே சிந்தை அவாயம் கெட நிற்கும் ஆனந்தமாமே. இதுல சிவாய சிவ சிவ, சிவாயங்கிற முக்தி பஞ்சாட்சரம், சிவ சிவ என்கிற காரண பஞ்சாட்சரம், இந்த இரண்டும் இந்த திருமந்திரத்துல 3வது அடியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது அதிசூக்கும பஞ்சாட்சரம் என்கிற இடத்துல 414வது பாடலாக இருக்கிறது. இது சிவ சிவ என்கிற காரண பஞ்சாட்சரத்தையும் சிவாய என்கிற முக்தி பஞ்சாட்சரத்தையும் உள்ளடக்கிய ஒரு திருமந்திரம். அதே போலத்தான் சீதா சொல்லணுங்கிற இடத்துல அப்பர் பெருமானார் ஒரு தேவாரம் சொல்லி இருக்கிறார். வைத்த பொருள் நமக்கு ஆம் என சொல்லி மனத்து அமைத்து சித்தம் ஒருக்கி சிவாய நம என்று இருக்கின் அல்லால் மொய்த்த கதிர்மதி போல்வார் அவர் பாதிரி புலியோர் அத்தன் அருள் பெறலாமோ அறிவாய் அறிவிலா பேதை நெஞ்சே என்று சொல்கிறார். இது திருப்பாதிரி புலியூர் பதிகத்துல 5வது பாடல். இதுலயும் சிவாய நம என்று சொல்லுகிற பொழுதுதான் நமக்கு பிறவி நீங்கும், அது அருளாலே கிடைக்கும் என்பதை இதிலே சொல்லி இருக்கிறார். அடுத்த குறள் 89வது குறள். ஆசினவா நாப்பண அடையாது அருளினால் வாசி இடை நிற்கை வழக்கு. நம்ம பிரிச்சு படிப்போம். ஆசின் ந வா நாப்பண் அடையாது. ஆசினவான்னு குறள்ல இருக்கு. நாம எப்படி படிக்கணும்? ஆசின் ந வா நாப்பண் அடையாது அருளினால் வா சி இடை நிற்கை வழக்கு. இப்ப இந்த குறளுக்கு பொருள் புரியும்னு நினைக்கிறேன். ஆசு ஆசின் ந வா நாப்பண் அடையாது. நாப்பண்ணா இடையில்னு அர்த்தம். ரெண்டுக்கும் இடைப்பட்டதுக்கு நாப்பண்ணு பேரு. எதுக்கும் நடுவுல? நவுக்கும் வாவுக்கும் நடுவுல ஆசின் ந குற்றமில்லாத ந என்ற எழுத்திற்கும் நகாரத்திற்கும்
வகாரத்திற்கும் இடையில் அமையாது. ஆ ஆசின் ந வா நாப்பண் அடையாது. அருளினால் வா சி, வாவுக்கும் சீக்கும் இடையில் நிற்கை வழக்கு. இப்ப இதுக்கு பொருள் பார்ப்போம். ஆசின் அப்படின்னா குற்றமில்லாதன்னு பார்த்தோம். ஆனா உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க, ஆணவ மலத்தின் வாசனை காரணமாக, ஆனா முன்னாடியே பார்த்தோம், ஆணவ மலம் இருந்து இருந்து இந்த உடம்பு அதோடே இருந்ததுனால மலம் நீங்கிய பிறகும் கூட அந்த வாசனா மலம் இந்த உடம்புக்கு இருக்கும். அந்த மாதிரி வாசனா மலம் இருந்ததுன்னா அதன் காரணமாக அந்த திரோதானத்தை குறிக்கக்கூடிய நங்கிற எழுத்து வ, நாவுக்கும் வாவுக்கும் இடையில், நாப்பண்ணா இடையில் நில்லாமல். அப்ப ஆணவமல வாசனை காரணமாக இருக்கக்கூடிய நங்கிற எழுத்து, சாரி வாங்க, நாங்கிற எழுத்து பிறகு வாங்கிற எழுத்து, இந்த இரண்டுக்கும் இடையில் நிற்கக்கூடாது. எது நிற்கக்கூடாது? இந்த ஏன் நிற்கக்கூடாது. அருளினால், அருளின் துணை கொண்டு வ, அந்த அருளை குறிப்பதாகிய வகாரத்திற்கும் சி, சிவத்தை குறிப்பதாகிய சிகாரத்திற்கும் இடையில், நடுவுல நிற்கை வழக்கு, நிற்பதுதான் முறையாகும். இதுதான் முக்தி அடையக்கூடிய முறையாகும். அப்ப சிவாய நம என்கிற திருவைந்தெழுத்தை சொல்லுகிற பொழுது சிகாரம் முதலாக வைத்து ஓதுறோம். அப்ப யகாரம் என்ன பண்ணும்? நாவுக்கும் வாவுக்கும் நடுவுல வரும். அப்ப சிவாய நமங்கிற யோசிக்கிறீங்க, சி வ யா ய ந ம. அப்ப ஏன் இருக்கு பாருங்களேன், வாவுக்கும் நாவுக்கும் நடுவில் இருக்கிறது. அது வேண்டாம், முக்திக்கு அதை சொல்லக்கூடாது. அதை விலக்கி பிறகு என்னதான் சொல்லணும்? வாவுக்கும் சீக்கும் இடையில். அப்ப சிவய சிவ சொல்லி பாருங்க. அப்ப சிவய சிவ வரும்போது அந்த ஏங்கிற உயிரானது வாவுக்கும் சீக்கும் நடுவில் இருக்கும். அப்ப சிவாய நமங்கிற இடத்துல நமவை நீக்கி விடுங்கள், நமவை விலக்கி விடுங்கள். அப்படி விலக்கிட்டு சிவய சிவன்னு சொன்னால் அது முக்தி பஞ்சாட்சரம் ஆகும். சரி, அப்ப நம்ம நினைக்கலாம், ஏன் அந்த நாமாவை நீக்கணும்? விளக்குவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஏன் நாம விளக்குறோம் அப்படின்னு கேட்டா, ஒண்ணு, நங்கிறது சகல நிலையை குறிக்கிறது. ஏன்னா அது ந என்பது திரோதான சக்தின்னு சொன்னோம். எனவே ந என்பது சகல நிலையை குறிக்கிறது. வங்கிறது அருள் நிலையை குறிக்கிறது. இது ரெண்டும் நமக்கு தெரியும். இப்ப பாருங்களேன், சகல நிலையில நமக்கு ஞானம் விளங்கும். அந்த விளங்கக்கூடிய ஞானத்துக்கு பாச ஞானம்னு பேரு. அருள் நிலையில நமக்கு இருக்கக்கூடிய ஞானம் பதிஞானம். அப்ப அருள் நிலையில பதிஞானம், சகல நிலையில பாசஞானம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஞானம் இருக்குது. அந்த ஞானத்துக்கு பசு ஞானம்னு பேரு. அது என்னன்னு கேட்டா, பசுவாகிய நாம் உயிரானது நான் தான் பெரியவர், நான் தான் முதலாக இருக்கிறேன், நான் சிவனுக்கு சமம். ஏன்னா ஆணவ மலம் இல்லை, போயிருச்சு. அதனால நான் தான் அப்படின்னு அது தற்பெருமை பேசிக்கொண்டு நிற்கும். அந்த மாதிரி பேசிக்கொண்டிருக்கிற நிலைக்கு பசு ஞானம்னு பேரு. இந்த பசு ஞானம்ங்கிறது உண்மையான உணர்வு கிடையாது. இது பதிஞானத்திற்கும் பாசஞானத்திற்கும் இடைப்பட்ட ஒரு ஞானம். இந்த ஞானம்
நமக்கு திருவருளை அடைய உதவாது. அதாலதான் அவர் என்ன பண்றாரு, பசுஞானம் நீக்க வேண்டும். பதிஞானம் தேவை, பாசஞானத்தை முழுமையா விட்டுறலாம். அப்ப பசுஞானத்தையும் விட்டுட்டாதான் நாம திருவருளை அடைய முடியும். அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு, யகாரம் நாப்பண் அடைய வேண்டா. அப்ப யகாரம் இருக்கிற பொழுது இது நாவுக்கும் வாவுக்கும் இடையிலே இருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஆணவ மல வாசனைன்னு சொல்றீங்களே, அது என்ன? இப்போ உயிரானது பாசங்கானத்திலிருந்து நீங்கிட்டாலும் கூட, எப்போதும் சொல்ற ஒரு எடுத்துக்காட்டு தான், பெருங்காய டப்பால பெருங்காயம் முழுவதும் பயன்படுத்தி விட்டாலும் கூட அந்த வாசனை பலகாலம் இருக்கும் என்பது போல ஆணவ மலத்தினுடைய வாசனையானது திருவருளை உணராது நிற்கும். அதுக்காக பசுஞான நிலையை அடைவிக்கும். அந்த ஆணவ மலம் வாசனா மலம் இருக்கு பாருங்க, அது பசுஞான நிலையை உண்டாக்கும். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, இது ஆசின் என்று சொன்னார். அப்ப ஆணவ மல வாசனை காரணமா தான் இவருக்கு நாவுக்கு நடுவுல நிற்கிறது அப்படின்னு சொல்றார். எனவே இப்போ நாம சொல்ல முக்தி பஞ்சாட்சரம் என்பது சிவய சிவதான், ஏதான் சீக்கும் வாக்கும் இடையில் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் முக்தி நிலையை தவிர சிவாயன்னு சொன்னா, சிவாய நமன்னு சொன்னா அது முக்திக்கு வழிகாட்டும். அப்ப நம்ம நினைக்கலாம், முன்னாடி போன குரல்ல சிவாய நமன்னு சொன்னால் முக்தி கிடைக்கும், தீரும் பவம்னு சொன்னார். ஆனா இப்ப சிவாய சிவ தான் சொல்லணும்னு சொல்றாங்களே, என்ன ரெண்டுக்கும் முரண்பாடு தோன்றுகிறதேன்னு நம்ம நினைக்கலாம். சிவாய நமன்னு சொன்னால் அது என்ன செய்யும், நம்ம முக்தி நிலைக்கு வழிகாட்டும். இங்க போன்னு சொல்லும், அங்க போய் நம்ம சிவாய சிவ உச்சரிக்க வேண்டும். அந்த முக்தி பஞ்சாட்சரம் தான் நம்மை முக்தியை அடைவிக்கும். எனவே முக்தியை அடைவிக்கக்கூடிய ஒரு வழிதான் சிவாய நமவே தவிர சிவாய நம பஞ்சாட்சரமே முக்தியை அடைவிக்காது, முக்தியை அடைவதற்கு வழிகாட்டும். ஒரு ஊருக்கு போறோம், அதுல பல வழிகள் இருக்கும், நேரடியா போற ஒரு வழி இருக்கும். அந்த நேரடியா போற வழிதான் சிவய சிவ. ஒரு இடத்துல இறங்கி அங்கிருந்து இன்னொரு பஸ் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சில வழிகள் இருக்கும். அப்படி போற முறைதான் சிவாய நம. எனவே சிவாய நம என்று சொன்னால் பவம் தீரும் என்பதிலே முரண்பாடு இல்லை. ஆனால் அங்கிருந்து படிப்படியாக உயர்ந்து நிட்ட நிலையை அடைந்து சிவய சிவ என்கிற திருமந்திரத்தை சொல்லுகிற பொழுது தான் முக்தி அடைய முடியும் என்பதை இங்கே சொல்கிறார். எனவே முதல்ல சிவாய நமன் சொன்னீங்க, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா போய் சிவாய சிவ சொல்லணும். இந்த சிவய சிவ சொல்லும் பொழுது முதல்ல சொன்னோம், ஞானாசிரியரை அடைந்து நிர்வாண தீட்சை அடைந்தவர்கள் தான் சிவய சிவ என்று சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட அவங்க ஏறக்குறைய அவர்கள் ஜீவன் முத்தர்களாக ஆகி விடுவார்கள். அந்த மாதிரி நிலைகள் தான் சொல்லணுமே தவிர மற்றவர்கள் கணிக்க கூடாது. சென்ற அமர்விலே நாம வலியுறுத்தி சொன்னோம், நாம நான் இந்த நிலையில இருக்கேன், சரியையில இருக்கேன், இப்ப கிரியை யோகத்தை தாண்டிட்டேன், ஞான நிலையில இருக்கிறேன், ஆக நம்ம திருவருட்பயன் நூல்ல சொன்ன மாதிரி நான் சிவைய சொல்ல போறேன் அல்லது சிவாய நம்ம சொல்ல போறேன் அப்படின்னு நாமவே நமது பஞ்சாட்சரத்தை மாற்றிக்கொள்ள கூடாது. உரிய ஞானாசிரியர்கள் மூலமாக உபதேசம் பெற்றுத்தான் நாம் இதை மாற்ற வேண்டுமே தவிர அந்த மாற்றிக்கொள்ளக்கூடிய உரிமை நமக்கு இல்லை. அப்ப அவர் மட்டும் என்ன சார் மாத்தலாமான்னு கேட்டா, அவர் சொல்லுங்கம்மா சாருமதி அம்மா சொல்லுங்க, ஏதோ கேக்குறீங்க. ஐயா சிவாய நமங்க ஐயா. ஐயா இந்த பஞ்சாட்சர மந்திரம் எல்லாம் தீக்கையை பொறுத்து நமக்கு
அந்த மந்திரம் வந்து உபதேசம் பண்ணுவாங்களா? இல்ல நம்ம பக்குவத்த பொறுத்து உபதேசம் பண்ணுவாங்களான்னு மட்டும் சொல்லுங்க. அந்த தீட்சையின் போது ஞானாசிரியர் மூலமாக சிவன் உணர்த்துகிற மந்திரத்தை தான் சொல்லுவார். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், சமய தீட்சையில வந்து தூல பஞ்சாட்சரம் சொல்லப்படும், விசேட தீட்சையில வந்து சூக்கும பஞ்சாட்சரம் சொல்லப்படும். சிலருக்கு பீஜ மந்திரத்தோடு சேர்த்து சொல்லுவாங்க. ஓம்ங்கிறது பீஜ மந்திரம், அந்த பீஜ மந்திரத்தோடு சேர்த்து சொல்லுவாங்க. சிலருக்கு பீஜ மந்திரம் இல்லாம சொல்லுவாங்க. சிலருக்கு பீஜ மந்திரம், அதாவது ஓம் மட்டும் இல்லாம வேற ஏதாவது சேர்த்து சொல்லுவாங்க. அப்படி இறைவன் உணர்த்த ஞானாசிரியர் உயிரினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப நமக்கு உபதேசம் செய்வார். சரிங்களாமா? சரிங்க ஐயா, நன்றிங்க. ஆக உயிரினுடைய பக்குவத்துக்கு ஏற்ப சிவபெருமான் உணர்த்த, ஏன்னா அந்த நேரத்துல ஞானாசிரியரே குருவே சிவம், குரு வேறு சிவம் வேறு அல்ல. எனவே குருவே சிவம் என்பதனாலே சிவம் உணர்த்த அவர் மானுட சட்டை தாங்கி வந்து நமக்கு இந்த மந்திரத்தை உபதேசிக்கிறார். எனவே அவர் என்ன சொல்றாரோ அதுதான் வேத வாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் சொல்றதுதான் வேத வாக்கு. நீங்க கேட்ட கேள்வி மாதிரி தான் நம்மளுடைய பக்குவத்தையும் உணர்ந்து சிவன் உணர்த்துவார். அவர் இதை நம்ம கிட்ட சொல்றார். எனவே அந்த அந்த தீட்சை என்பது, தீட்சை வாங்கிறதுங்கிறது அதுதான். எனவே இந்த மந்திரத்தை நான் வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டேன்னா அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படின்பார். பெறுதல்னா ஒருத்தர் வாங்கிறது. குரு மூலமாக சிவபெருமான்கிட்ட அவர் பெற்றாருங்கிறதுனாலதான் அதுக்கு நான் என்ன தவம் செய்தேன், எனக்கு சிவாயங்க நமன்னு நான் பெற்றுக்கொண்டேன்னு அவர் மந்திரத்தை சொல்லி இருக்கிறார். எனவேதான் இந்த உபதேசம் அவர் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நேரத்துல அவர் வந்து சில பேர் அக்னி வளர்த்து சொல்லுவார்கள். அக்னி வளர்த்து நம்ம கிட்ட சொல்லும் போது அவருக்கு இது ஓம் சேர்த்து சொல்லுங்க, இல்ல ஹாம் சேர்த்து சொல்லுங்க, இல்ல நமச்சிவாய சொல்லுங்க, சிவாய நம சொல்லுங்க அப்படின்னு அந்த மந்திரத்தை நமக்கு உபதேசிப்பார். அதை நமது திருச்செவிகள்ல உபதேசித்த உடனே அதை கேட்டு சரி நம்ம இந்த நிலையில இருக்கோம், நம்ம பக்குவமா தான், எனவே நம்ம அதை விடாமல் கணிக்க வேண்டும் என்பதுதான் இவரை சொல்றார். அது வழக்கு என்றால் முறையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எனவே சீக்கும் வாக்கும் நடுவில் ஏதிற்கும். எனவே இது வந்து நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் சொல்லுவாங்க. அந்த நிலையில தான் அவங்க சொல்லுவாங்க, மற்ற நேரத்துல சொல்ல மாட்டார்கள். அந்த ஏன்னா அவங்க வந்து இது 2 சமய தீட்சையும் தாண்டி போறவங்க தான் நிர்வாண தீட்சை தருவார்கள். நடுவில் வந்து எடுத்த உடனே இந்த தீட்சை தரமாட்டாங்க. எனவே நிர்வாண தீட்சை பெற வேண்டும் அப்படிங்கிறத இதை சொல்லி இருக்கிறார். அடுத்த குறள் போவோம். 90வது குறள். குறள். நிலையால் பல வகைப்படுதல், எல்லா வகையும் இயம்பும் இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து. எல்லா வகையும் இயம்பும் அப்படின்னு கேட்டா இவன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஆன்மா அகன்று நில்லா வகையை நினைந்து. ஆன்மாவானது அகன்று அப்படின்னா எதிலிருந்து அகன்று? பாசத்திலிருந்து அகன்று நில்லா வகையை நினைந்து உடனே நீங்க மாட்டாத தன்மையை அடைந்து கருதி ஆன்மாவானது திருவைந்தெழுத்தினை பல வகையாக ஆகமங்கள் அமைத்து கூறுகிறது. அப்ப இந்த ஆன்மாவானது பாசத்திலிருந்து உடனே நீங்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் நீங்கும். அதனால தான் இத்தனை வகை பஞ்சாட்சரங்கள் சொல்லப்படுகின்றன. திருவைந்தெழுத்தை பல வகையாக சொல்லப்படுகிறது. அதனாலதான் எல்லா வகையும் இயம்பும். நாம நினைக்கலாம், ஏன் ஒரே ஒரு பஞ்சாட்சரம் போதாதா அப்படின்னு கேட்டா, ஏன் எல்லா வகையும் இயம்பும் சொன்னா, இந்த உயிரானது பாசத்திலிருந்து தள்ளி இருக்கு, விலகி நிற்பதற்கு உடனே நீங்காது. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியாகத்தான் நீங்கும். அப்ப வெவ்வேறு படிநிலைகள்ல வெவ்வேறு பஞ்சாட்சரத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படி பஞ்சாட்சரத்தை வெவ்வேறு படிநிலைகள்ல சொல்ல வேண்டுங்கிறதுனால தான் வெவ்வேறு பஞ்சாட்சரங்கள் அமைந்திருக்கின்றன. தூல பஞ்சாட்சரம், சூக்கும பஞ்சாட்சரம், அதிசூக்கும பஞ்சாட்சரம், இப்படின்னு பல வகை இருக்கு.
ஏன்னு கேட்டா பாசத்திலிருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா தான் விலகணுமே தவிர ஒரேடியா விலகிட முடியாது. சரி, அப்ப எப்ப என்னென்ன பாசத்துல எப்படி வெளியில வர்றாங்க உயிர்? ஒண்ணு, பாசப்பற்றில் அழுந்தி இருத்தல் முதல் நிலை. முதல்ல நம்ம என்ன பண்றோம்? எல்லாம் பாசத்துல அழுந்தி இருக்கிறோம். அடுத்தது கொஞ்சம் நீங்கி பாச நிலையிலிருந்து சிறிது நீங்கி வெளியில வர்றோம். அப்படி கொஞ்சம் விடுபடுறோம். பிறகு பாசப்பற்று நீங்கி திருவருள் மேல விருப்பம் கொள்கிறோம். பிறகு திருவருளும் நீங்கி சிவானுபவத்தை பெறல. அதுக்கு பிறகு சிவானுபவத்தை பெறுவதற்கு நெட்டை கூடுதல்ங்கிற நிலையை பெறுகிறோம். இவ்வாறு உயிரானது பாசத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் விலகுதே தவிர உடனே விலகவில்லை. இப்படி உடனே விலகவில்லை என்பதனாலே தான் நமக்கு இத்தனை வகையான பஞ்சாட்சரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இப்ப உயிரானது பாசத்தை பிடிச்சிருக்கு, உடனே விலகிடுச்சு. இப்ப பாசத்துக்கு எதுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு அட்வான்ஸ் உடனடியாக இது விலகிடுச்சுன்னா இத்தனை வகையான பஞ்சாட்சரங்கள் நமக்கு தேவையில்லை. ஆனா உயிரினுடைய தன்மை என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா விலகிறதுனால தான் நமக்கு இத்தனை பஞ்சாட்சரங்கள் தேவைப்படுகின்றன. அடுத்தது, இப்போ ஏன் இப்படி இன்னொரு பொருள், இதுக்கு இன்னொரு பொருள் சொல்றாங்க. இதுல சிறந்த சாதனமாக இது கருதப்படுகிறது. எது? இந்த பஞ்சாட்சரம் சிறந்த சாதனம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா, முன்னரே இந்த அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலே சொன்னோம், உயர்நிலையில நிட்டை நிலையிலே இருப்பவர்கள் சில நேரத்துல வாசனாமலம் காரணமாக அவர்கள் இறங்கிவிடக்கூடும். அவர்களுக்கு இந்த பஞ்சாட்சரம் மிகச்சிறந்த சாதனமாக அமைகிறது. சரி, ரெண்டாவது, அடுத்த நிலையில இருக்காங்க, துரிய நிலையில இருக்காங்க. அவங்க மேல்நிலைக்கு போறதுக்கு ஒரு சாதனம் வேணும். அதுக்காக இந்த பஞ்சாட்சரம் ஒரு சாதனமாக, மிகச்சிறந்த சாதனமாக அமைகிறது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு உரையாசிரியர். என்னன்னு கேட்டா, ஒரு வேப்ப மரத்துல ஒரு புழு இருக்கு. அந்த புழு வேப்ப இலை, அதனுடைய பூ, காய் ஆகியவற்றை தின்று தின்று அதே ருசியில இருக்கு. அது கசப்பு தான் இருந்தாலும் அந்த புழுவுக்கு அதே சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்துருச்சு. திடீர்னு வேகமா காற்று அடிச்ச உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு கரும்பு மேல விழுந்துருச்சு. இந்த கரும்பு மேல விழுந்த உடனே அதை சாப்பிடுதுன்னு வச்சுங்க. அப்படி சாப்பிடும்போது அதுக்கு இனிப்புன்னு தெரியுது. ஆனா இத்தனை ஆண்டுகளா இது வேப்பம் பழத்தையும் வேப்பம் காயையும் வேப்ப இலையையும் சாப்பிட்டு பழக்கத்தின் காரணமா இது அதிலிருந்து விலகி திரும்ப அந்த வேப்ப மரத்துல ஏறிச்சு. இதேதான் வாசனாமலம். இந்த வாசனாமலத்தின் காரணமாக இது இனிப்புன்னு தெரிஞ்சாலும் கூட சில நிட்டை நிலையிலே இருப்பவர்கள் தன்னுடைய பழைய இடமாகிய அதீத நிலைக்கோ அல்லது கீழே வந்துருவாங்க. அந்த மாதிரி பாசஞானத்தை விட்டிருந்தாலும் கூட அவர்கள் மீண்டும் பசிஞானத்தையோ பாசஞானத்தையோ அடையக்கூடிய அளவிலே இவர்கள் கீழ் இறங்கி விடுவார்கள். அந்த மாதிரி கீழ் இறங்கி விடாமல் இருப்பதற்காகத்தான் இந்த 5 எழுத்து நிலை என்று சொல்லப்படுகிறது. எனவே பஞ்சாட்சரத்தை தான், அதனால தான் இவ்வளவு தள்ளி போய், ஏன்னா இன்புறு நிலையை சொன்ன பிறகு பஞ்சாட்சரத்தை ஏன் சொன்னார் அப்படிங்கிற நமக்கு சந்தேகம் வரும். இதேதான் திருவள்ளுவர் என்ன பண்ணுவாரு, அதிகாரத்தை வைக்கிற பொழுது என்ன செய்யறாரு, 34வது அதிகாரம் நிலையாமை, 35வது அதிகாரம் துறவு, 36வது அதிகாரம் மெய்யுணர்தல். மெய்யினா மெய்ப்பொருளாகிய சிவபெருமானை உணர்தல். 36 தத்துவங்களை கடந்தால்தான் சிவபெருமானை அடைய முடியும்
அப்படின்னு நம்ம உண்மை விளக்கத்திலே சொன்னோம். அதனாலதான் திருவள்ளுவர் 36வது அதிகாரமாக மெய்யுணர்தல் சொல்லி இருக்கிறார். இப்போ 37வது அதிகாரமா அவா அறுத்தல்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார். இப்ப பாருங்களேன், நிலையாமை சொல்றார், துறவு வந்துருச்சு, மெய்யுணர்தல் வந்துருச்சு. ஒரு ஞானியா இருக்கிறவர் யாக்கை செல்வம் ஆகியவை நிலையாமை என்று உணர்ந்து கொள்கிறார். அவருக்கு துறவும் பெற்றுக்கிட்டார், இறைவனை உணர்ந்து கொண்டார், மெய்யுணர்தலும் உண்டாயிடுச்சு. ஆனா இதையெல்லாம் தாண்டி திருவள்ளுவர் ரொம்ப நுண்ணிதா யோசிச்சு ஒரு அதிகாரம் போடுறார். அந்த அதிகாரம் அவா அறுத்தல். அவான்னா ஆசை. துறவு வந்த பிறகு இவர்தான் ஆசைகளை கடந்தவராயிற்றே, அப்புறம் ஏன் அவா அறுத்தல்ங்கிற ஒரு அதிகாரம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பரிமேலழகு உரை எழுதுகிற போது என்ன சொல்றாரு, முன்னாடி பின்னாடி இருந்த அந்த வினை தொடர்பு காரணமாக, பழக்க வாசனை காரணமாக, ஆணவ மலத்தினுடைய வாசனை காரணமாக அவர்கள் வாசனா மலம் அவருடைய புலன்களை தாக்கும், மனத்தை தாக்கும். அப்பொழுது அவரிடத்திலே அவா தோன்றும். அந்த ஆசையை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் துறவு மெய்யுணர்தலுக்கு பிறகு அவா அறுத்தல் என்கிற ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் வைத்தார் என்று பரிமேலழகு உரை எழுதுகிறார். இவ்வாறுதான் இதே முறையை பின்பற்றித்தான் சிவானந்த நிலையை அனுபவித்த பிறகு, இன்புறு நிலையை அடைந்த பிறகு இவர் என்ன செய்கிறார், இந்த ஐந்தெழுத்து அருள்நிலை என்கிற அதிகாரத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் உய்த்து உணர வேண்டும். இதை நினைத்து இன்புற வேண்டும். இப்போ இதே குறளுக்கு இன்னொரு பொருள் சொல்லுகிறார்கள். அந்த பொருள் எல்லா வகையும் இயம்பும் இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து. முன்னாடி சொன்ன பொருள் உயிரானது பாசத்திலிருந்து படிப்படியாக வர்றதுனால இத்தனை வகை பஞ்சாட்சரங்கள் சொல்லப்படுகின்றன சொன்னோம். இன்னொரு பொருள் என்ன சொல்கிறார்கள், உயிரானது திருவருளை விட்டு விலகாமல் இருப்பதனாலே அல்லது விலகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பலவேறு சாதனங்கள் சொல்லப்படுகின்றன. இது ஐந்தெழுத்துங்கிற சாதனம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படி சில அந்த சாதனங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒண்ணு, திருக்கோயில். கோயிலுக்கு போக வேண்டும். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டா என்று சொன்னார். அதனால தான் பழைய காலத்து சோழர்கள், பாண்டியர்கள் முதலானவர்கள் தங்களுடைய அரண்மனையை விட பல்லாண்டு காலம் நிலைத்திருக்குமாறு சிவாலயங்களை அமைத்தார்கள். அந்த சிவாலயங்கள் இன்றும் நிலை பெற்றிருக்கின்றன. ஆனால் அவர்களுடைய அரண்மனைகள் அழிந்துபட்டன. ஏன் இவ்வளவு கோயில்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோமானா, இது கோயிலுக்கு செல்லுதல் என்பது நமக்கு ஒரு பண்பாட்டின் வெளிப்பாடு. நமது வாழ்க்கையே கோயிலுக்கு செல்லுதல், மனத்தை பண்படுத்துதல், மனத்தை அமைதியாக்குதல் என்கிற நிலையிலே கோயிலுக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான் ஊர்ல ஒரு கோயில் இருந்தா அந்த கோயிலுக்கு அடிக்கடி செல்வார்கள் என்பதனாலே தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டான்னு சொன்னார். சிலர் நினைக்கலாம், ஏன் இவ்வளவு கோயில்கள் இருக்கின்றன? நமது முன்னோர்கள் பார்க்கிற இடத்தெல்லாம் கோயிலை கட்டியிருக்காங்க. காரணம் என்னென்றால் அப்பொழுதெல்லாம் நமது சிந்தனை அங்கே ஒருமுகப்படும். நமது கருத்துக்கள் எப்பொழுதும் சிவ சிந்தனையாகவே இருக்கும். நாம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நமது சந்ததியினர் திருக்கோயிலிற்கு செல்ல வேண்டும் என்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே திருக்கோயில்களை இன்றும் சிலர் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னோர்கள் எல்லா இடங்களிலும் பல கோயில்களை அமைத்திருக்கிறார்.
சிலர் நான் கோயிலுக்கு போக வேண்டுமா என்று நினைப்பார். கட்டாயம் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட வேண்டும். ஏன்னா போகம் அளிப்பவர் சிவலிங்கம் தான். அதனாலதான் சிவலிங்க வடிவமாக அரு உருவமாக பெருமான் கருவறையிலே விற்றிருக்கிறார். மேலும் நாம் வீட்டிலே இருக்கிற ஆத்மார்த்த பூஜை செய்கிறோம் இல்லைங்களா, அதுல சில குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாடுகளை நீக்கி அங்கே செய்ய வேண்டிய பூஜை இருக்கும். ஆக கோயில்களிலே சென்று பூஜை செய்தோமே ஆனால் இதிலே இருக்கிற அந்த குறைபாடுகள் நீங்கும். எனவே அங்கு சென்று வழிபட வேண்டும் என்பதுதான் நமது முன்னோர்கள் காட்டிய வழி. அதனை நாமும் நமது சந்ததியினருக்கு சொல்லிக் கொடுத்து கட்டாயமாக தினந்தோறும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறை அல்லது செவ்வாய் வெள்ளி ஆகிய வாரத்திற்கு 2 முறை இவ்வாறு கோயில்களுக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு கோயில்களுக்கு செல்வதனால் இது நமது மனம் பண்படும், நமது சந்ததியினர் சிறப்பாக வாழ்வார்கள் என்பதனாலே இது ஒரு சாதனமாக சொல்லப்படுகிறது. அடுத்த சாதனம் திருநீர். சைவர்களுக்கு சிவ சின்னங்கள் ருத்ராட்சம், திருநீர், பஞ்சாட்சர மந்திரம். ஆக திருநீர் இடுவது என்பது, திருநீர் அணிதல் என்பது முன்னர் சொல்வதை போல நாம் சிவனுக்கு அடிமை, சிவபெருமானினுடைய அடியவர், சிவபெருமானை ஆண்டானாக ஏற்றுக்கொண்டவர் என்பதை உலகுக்கு காட்ட கட்டாயமாக சிவசின்னமாகிய திருநீர் அணிய வேண்டும். நாம் அணிவதோடு மட்டுமல்லாமல் நம் வருங்கால சந்ததியினருக்கும் அணிவிக்க வேண்டும். மற்ற மதத்திலே இருப்பவர்கள் அவர்கள் சிவசின்னங்களை அணிவதிலே அவர்கள் கூச்சப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. ஆனால் ஏனோ தெரியவில்லை, நம் சமயத்தை சார்ந்தவர்கள் திருநீர் அணிவதிலே சிறிது தயக்கம் காட்டுகிறார்கள். அதை எப்படியெல்லாம் அணிய முடியுமோ அப்படி ஒரு பொட்டு போல, ஒரு சிறு கீற்று போல, அல்லது திரி புண்டரீகமாக அணிகிறார்கள், அல்லது உத்தூளனமாக அணிகிறார்கள். எப்படி வேண்டாலும் அணியலாம். ஆனால் திருநீர் அணிந்திருக்க வேண்டும். ஒருத்தர் இப்ப சிவசின்னங்களை அணிவதனால என்னன்னு கேட்டா, நாம் சிந்தனையில் இருப்பதோடு பார்க்கிறவர்களும் அந்த சிந்தனைக்கு வருவார். அதனாலதான் நீரில்லா நெற்றிப்பாள்னு சொன்ன. ஆக நான் வேர்வையில நடந்து இருந்தேன், வேர்வையில அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. பின் என்ன செய்யணும்? கையிலேயே விபூதி பை வைத்திருக்க வேண்டும். பொக்கணம்னு பேர் இருக்கு. அந்த பொக்கணத்தை வைத்திருந்தால் எப்பொழுதெல்லாம் அழிந்துபடும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் திருநீரை அணிந்து கொள்ளலாம். காலை அதாவது அவரு அந்த ஆறுமுக நாவலர் நினைக்கிறேன், அவரு சொல்றத பார்த்தா திருநீரை எப்பப்பெல்லாம் அணியணும் ஒரு விதியே கொடுத்திருக்கிறார். இவ்வாறு நாம் திருநீரை அணிந்து இருக்க வேண்டும், அணிய செய்ய வேண்டும். ஆக குழந்தைகளுக்கு கட்டாயமாக திருநீர் அணிதலை பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். புதுசா அணிஞ்சிட்டு போனோம்னா கேட்பாங்க. ஒரு 2-3 நாளைக்கு கேலி பேசுகிறவர்கள் அலுவலகத்துல கூட இருப்பார்கள். ஆனால் தினந்தோறும் அணிந்து கொண்டு சென்றால் அவர்களே சரி அவர் அப்படிதான் அப்படின்னு நமக்கு அடையாளமாகவே வைத்து விடுவார்களே தவிர நாம் அதற்காக நாம் அஞ்சி அணியாமல் இருக்கக்கூடாது என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். அடுத்த சாதனம் திரு ஐந்தெழுத்து. நாம தான் திருவைந்தெழுத்தை எப்படியெல்லாம் சொல்லலாம் என்பதை சொல்லி இருக்க வேண்டும். நம் மனத்துக்குள்ளால அடி ஆழ்மனத்துல 5 எழுத்தை சொல்லி கொண்டு இருந்தோமே ஆனால், அது சொன்னாங்கல்ல, நான் மறந்துட்டாலும் என்னுடைய மனமே மறந்துட்டா கூட, என் உடம்ப விட்டுட்டா கூட என் நான் பழக்கத்தின் காரணமா சிவாய நமனோ நமச்சிவாயன்னு சொல்லும் நான் நமச்சிவாய. நமச்சிவாயத்தை நான் மறைக்கணும் சொல்லும் தான் நமச்சிவாயவேன்னு சொல்லுவார். பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் சொல்லுவார். மற்றவா உன்னை நமச்சிவாயத்தை நான் மறவேனேன்னு வள்ளலார் சொல்லுவார். அந்த மாதிரி திருவைந்தெழுத்தை சொல்லி இருக்க வேண்டும். நமது ஆழ்மனத்திலே இதை கொண்டு அதை அமழ்த்தி இருக்க வேண்டும். பிறகு சிவன் அடியார்கள் சரித்திரத்தை படிக்க வேண்டும். இப்படியெல்லாம் அடியார்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த அடியார்களுடைய வழி நிற்பதனாலே
நாமும் சிவனடியாராக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி இருக்கணும். ஆக நமக்கு தெரியும், அனபாய சோழன் சீவக சிந்தாமணி என்கிற நூலை படித்து கொண்டிருந்தார். அப்பதான் சேக்கிழார் அவரிடத்துல அடியார்களுடைய வரலாற்றை சொன்னார். அந்த அனபாய சோழன் அதை கேட்டு, ஏன் நீங்கள் இதை நூலாக எழுதக்கூடாது என்று பணித்து பெரிய புராணம் நமக்கு கிடைத்ததுன்னு படித்தோம். எனவே அடியார்களுடைய சரித்திரத்தை படிப்பதோடு மட்டுமல்லாமல் பிறருக்கு, குழந்தைகளுக்கு தூங்குறப்ப நிச்சயமா ஒரு கதை சொல்லுங்கன்னு சொல்லும். அப்போ ஒரு அடியார்களுடைய வரலாற்றை சொன்னோம்னு வச்சுங்க, இப்படியெல்லாம் ஒரு அடியார்கள் இருந்திருக்கிறார்களா அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியும். சிவபெருமான் மீது பக்தி கொண்டு இவர்கள் இவ்வாறெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு வரும். எனவே அந்த சரித்திரத்தை சொல்ல வேண்டும். பிறகு அடுத்ததா சங்கமம்னு ஒரு சாதனம். சங்கமம்னா அடியார்கள் மத்தியிலே இருத்தல். நாம தனியா வழிபடுறதை விட சங்கமம், பலர் சேர்ந்து வழிபட்டால் அதற்கு கூட்டு வழிபாடு, அதற்கு சக்தி அதிகம். பலர் சேர்ந்து ஒருமுகமாக ஒரே அதிர்வு எண்ணில் செய்கிற போது அதற்கு சக்தி அதிகம். எனவே சங்கம வழிபாடு, குரு லிங்க சங்கமம் என்று சொல்லுவார்கள். அங்க சங்கம வழிபாட்டிலே அடியார்கள் மத்தியிலே நாம் இருந்தால் வேறு சிந்தனைகளே எழாது. ஒரு நாள் பூரா ஒரு பெரிய புராணம் சேக்கிழார் விழாவில் இருக்கிறோம்னு சொன்னா, அந்த சேக்கிழார் விழாவில் எந்த நேரமும் அடியார்கள் தான். அவர்கள் பேசும் போதும் சரி, நம்ம கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் சரி, இது அதை பத்தி சிந்திக்கும் போதும் சரி, அடியார்கள் எண்ணமாகவே இருப்போம். சில தெருக்கள்ல பாத்தீங்கன்னா நடக்கவே முடியாது. சென்னையில ரெங்கநாதன் ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க. அந்த தெருவில் போய் நின்றுட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நம்மளை கொண்டு போய் நம்மளை நடத்திட்டே போயிடுவாங்க. அங்க போயிட்டு நம்ம எந்த கடைக்கு போகணுமோ அந்த பக்கம் திரும்ப நின்னீங்கன்னா அந்த கடைக்குள்ளே நம்மளை கொண்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா பின்னாடி இருக்க கூட்டம், முன்னாடி இருக்க கூட்டம் அவ்வளவு தள்ளிட்டே போயிடும். அதே போலத்தான் நம்ம அடியார் பெருமக்கள் இடத்திலே நாம் இருந்தோமே ஆனால் நமக்கு அந்த எண்ணம் வரலன்னா கூட முன்னும் பின்னும் இருக்கிற அடியார்கள் நம்ம தள்ளிக்கொண்டே கொண்டு போய் எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துருவாங்க. எனவே முக்திக்கு வழி சங்கமம். அதாவது அபிராமி பட்டர் சொன்னார், பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய்பர். திருவாசகத்துல பல இடங்கள் சொல்லுவார், என்னை எப்படியாவது கொண்டு போய் ஒரு அடியாருக்கு நடுவுல உட்கார வச்சிருப்பார். அந்த அடியாருக்குள்ளால என்னை உட்கார வச்சுட்டா நான் ஒண்ணும் பண்ண வேணாம், அதே சிந்தனையில இருந்துருவேன். எனவே சங்கமம். அடுத்தது திருவருட்பாடல்கள். நம்ம தோத்திரமும் சாத்திரமும், தோத்திரம் 12 திருமுறைகள், சாத்திரம் 14 சாத்திர நூல்கள், இவற்றை படிக்க வேண்டும். ஏன் இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த நாயம் அவர்கள் பாடுகிற, அவர்கள் அருளியர்கள்னு சொல்லுவோம். அதனாலதான் திருஞான சம்பந்த பெருமான் எழுதியதுன்னு சொல்ல மாட்டோம், அருளியதுன்னு கேட்டா சிவபெருமானே அவர்கள் மூலமாக தேவாரத்தை, இந்த 12 திருமுறைகளை சொல்லி இருக்கிறார். எனவே இது சிவவாக்கு. அந்த அருளாளர்கள் மூலமாக சிவபெருமானே ஓதி இருக்கிறார். எனவே அதை படிக்க வேண்டும், மனமுருகி படிக்க வேண்டும். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த அவர்கள் பெருமானார் நமக்கு செய்திருக்கிற நன்றியை நினைந்து நினைந்து உருகினோமே ஆனால் நாம இந்த நூல்களை சிவாயனம். அதனால திருவருளை நினைந்து நினைந்து உருக வேண்டும், படிக்க வேண்டும், உருக வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறார். ஆக திருவருட்பா, ஏன்னா ஞானசம்பந்தரே சொல்லுவார். என்ன சொல்லுவார்னு கேட்டா, எனது உரை தனது உரையாக, நான் இப்ப சொல்லி இருக்கேன் இல்லையா, அது முழுவதும் தனது உரையாக இருக்கு. அப்ப இவரு என்னுடைய உரை இல்லை, அவருடைய உரைம்பார். இன்னொரு இடத்துல இன்னொரு அருளாளர் சொல்லுவார், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையும்பார். நான் சொல்றேன் இல்லையா, இது என்னுடைய வார்த்தை கிடையாது, இது பூரா பெருமான் என் உள்ளே இருந்து சொல்லியது. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஞானசம்பந்தர் அப்படியே மேல ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதை பார்த்து தான் நான் படிச்சிருக்கேன். அந்த அதிகமாக உள்ள ஒரு
தேவாரம் இருக்கும், அதுல அந்த மாதிரி பொருள் சொல்லுவார். எனவே இந்த மாதிரி திருவருட்பாக்களை இந்த வாக்குகளை படிக்க வேண்டும். அடுத்ததா நீதி நூல்களை படிக்க வேண்டும். ஏன்னா நாம பக்தி செலுத்துறதோட இல்லாம ஒழுக்கம் சார்ந்த பக்தியாக இருக்க வேண்டும். வெறும் பக்தியோட சிவபெருமானை அடைகிறேன், நான் திருமுறைகளை படிக்கிறேன் என்று மட்டும் இருக்கக்கூடாது. நீதி நூல்களை படித்து அறவழியிலே பொருளை சம்பாதித்து அறவழியிலே இன்பத்தை அனுபவித்து நாம் இந்த உலகிலே வாழ வேண்டும். எனவே நம்முடைய நோக்கம் முழுவதும் அறத்தின் வழியாக இருக்க வேண்டும், ஒழுக்கமுடையதாக இருக்க வேண்டும். அதனாலதான் சிவபெருமான் அறத்தை விடையாக கொண்டு வாகனமாக கொண்டு வருகிறார். எனவே அறவழியில் நிற்போமே ஆனால், ஒழுக்கமுடையவர்களாக இருப்போமே ஆனால், இது நமக்கு மிகப்பெரிய முக்தியை இறைவனே வந்து தருவார். ஆக பக்தி செலுத்துவது, ஒழுக்கம் இல்லாத பக்தி பயன்படாது. எனவே ஞான நூல், நீதி நூல்களை படிக்க வேண்டும், தத்துவ நூல்களை படிக்க வேண்டும். இன்னும் சாதனங்கள் என்ன, இவ்வளவு சொல்லிட்டீங்க. சரியை அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? அது மாதிரி சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 வழி. அதுல ஒண்ணுலயும் உபாயம், உண்மை அப்படின்னு 2 அப்ப 8 வழி. அப்புறம் ஒண்ணுலயும் 4 சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். ஆக 4 32 முறைகள் உள்ளன. ஆக இத்தனை சாதனங்களும் பல வகையில் சொல்லுகின்றன. ஏன் சொல்லுதுன்னா, திருவருளை விட்டு நாம் நீங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறது. எனவேதான் திருவருளை நீங்காமல் இருப்பதற்கு இதை செய்ய வேண்டும். அதோடு மட்டும் இல்லாம 2 விஷயம் சொல்றோம். இந்த சாதனங்களை பயன்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் சிரத்தையோடும் அன்போடும் நாம் இவற்றை செய்ய வேண்டும். சிரத்தை அப்படின்னு கேட்டா அக்கறையோடு கூடிய முயற்சி. நாம் அக்கறையோடு செய்யணும். ஏன்னா பஞ்சாட்சரம் சொல்றோம்னு சொன்னீங்களா, அதுல நம்முடைய அக்கறை காட்ட தெரியணும். நாம பாட்டுக்கும் வெறும் நாக்கு மட்டும் சொல்லும், மனம் வேற எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் சிரத்தையோடு இருக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும். சும்மா நான் சிரத்தையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு இல்லாம இருக்கக்கூடாது. அப்படி அன்போடும் சிரத்தையோடும் செய்தால் அப்பதான் அன்பே தான் சிவம். எனவே சிவபெருமான் நமக்கு கேட்டதை தருவார். வள்ளுவர் சொல்லுவார் இல்லைங்களா, எண்ணியாங்கு எய்துப அப்படின்னு சொல்லுவார். அந்த எண்ணிய அவர் நமக்கு கட்டாயமாக நாம் எவ்வாறு நினைக்கிறோமோ அதை போலவே இதை நாம் பெறலாம். ஆக இன்னொரு விஷயம் சொல்றோம். அந்த வாசனாமலம் செய்கிற போது ஜீவன் முக்தர்களுக்கு கூட அந்த வாசனாமலத்துடைய தாக்கம் இருக்கும். அவர்களுடைய மனம் தாக்காமல் இருப்பதற்காக பஞ்சாட்சரத்தை சொல்ல வேண்டும். அந்த வாசனாமலம் மனத்தை தாக்குச்சுதுன்னா அவங்க கீழே இறங்கி விடுவார்கள். எனவே வாசனாமலம் மனத்தை தாக்காமல் இருப்பதற்காக பஞ்சாட்சரத்தை ஓத வேண்டும். அதே வாசனாமலம் இந்திரியங்களை தாக்காமல் இருப்பதற்காக, இந்திரியங்கள்னா கருவிகள், அறிகருவிகள், செய்கருவிகள் இருக்குங்களா, இந்த கருவிகள் எல்லாம் தாக்காமல் இருப்பதற்கு 2 சாதனங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று மெய்யடியார்கள், இன்னொன்னு கோயில். இந்த 2ஐயும் சிவமாகவே கருதி அவர்கள் வழிபட வேண்டும். எனவேதான் சிவஞான போதத்துல கடைசி நூற்பா செம்மலர் நோந்தாள் சேரல் ஒட்டா மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண் என தொழுமே. கோயிலையும் சிவனடியார்களையும் சிவமாகவே கருதி வழிபட வேண்டும். இதுவும் ஒரு சாதனம். அதுலேயும் ஜீவன் முக்தர்கள் போன்ற உயர்நிலையிலே இருப்பவர்கள் அவர்களுடைய மனம் தாக்கப்படாமல் இருப்பதற்கு பஞ்சாட்சர மந்திரமும், இந்திரியங்கள் தாக்கப்படாமல் இருப்பதற்கு மெய்யடியார்களையும் கோயிலையும் சிவனாகவே கருதி வழிபட வேண்டும் என்கிற இந்த ஒரு அற்புதமான செய்தியை சிவஞான போதம் என்கிற நூலிலே 12வது நூற்பாவிலே சொல்லி இருக்கிறார் என்று நினைந்து, இது அந்த சாதனத்தை சொல்றது கொஞ்சம் காலமாகிவிட்டது. எனவே கொஞ்சம் பொறுத்தருள்க. எனவேதான் இந்த குறள் எல்லா வகையும் இயம்பும். ஏன்னா திருவருளை விட்டு நாமல் நீங்காமல் இருப்பதற்கு பல வகையான சாதனங்கள் உள்ளன.
அதுலயும் திருவைந்தெழுத்துங்கிற சாதனத்துல பல வகைகள் உள்ளன. எனவே எல்லா வகையும் இயம்பும் என்று பலவேறு பக்குவத்திலே இருக்கிற ஆன்மாக்களுக்கு பல்வேறு வழிகளை நமது சாத்திர நூல்கள் சொல்லியுள்ளன என்று சொல்லி, இதுகாரும் பொறுமை காத்து இதை கேட்டிருந்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி, இதற்கு அற்புதமாக மேடை அமைத்துக் கொடுத்த திருவர்களுக்கும் வாய்ப்பளித்த பிரேம அம்மையாருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாயனம். சிவாயனம் ஐயா, மிக சிறப்பு சிறப்பு. அருமையா எடுத்து இந்த எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டீங்கய்யா. இல்ல முக்கியமா நம்ம புவனேஸ்வரி அம்மாவுக்குதான், புவனேஸ்வரி அம்மா இருக்கிறாங்க, அவங்கதான் சில நிறைய சந்தேகம் கேட்பாங்க எப்ப பாரு. இன்னைக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க விளக்கம் எடுத்து கொடுத்துட்டீங்க. அவ்வளவு அழகு, ரொம்ப சிறப்புங்க, நல்லா இருந்தது. எல்லாப்பா நீங்க சொன்னதும் அவ்வளவும் தெளிவா ஐயா பொன்னுசாமி ஐயா வந்திருக்காரு. ஐயா நீங்க பேசுங்க இன்னைக்கு ஒரு நாள். சொல்லுங்க. பொன்னுசாமி ஐயா, மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா, மிக நன்றி. தற்பொழுது சிறாருடைய ஆலயத்துல 2ஆம் தொகுப்பு சைவசிதாந்தம் இதே திருவள்ளுவர் பயன் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால இது ரொம்ப எனக்கு மிக முக்கிய பயனுள்ளதாக இருந்தது. அதுல ஒரே ஒரு ஐயப்பாடு, இந்த குறள் 88ல வந்து உடம்பு முற்று நிலையில் அருளுடம்பாக ஆகின்றது. சீவன் முத்தரின் நிலை என்ன ஆகும்? இந்த உலகில் வாழும் சீவன் முத்தர் அவருடைய நிலை என்னவா இருக்கும் ஐயா? இல்ல, விட்டு கேக்குதுங்க ஐயா, இது ஐயத்தை மட்டும் திரும்பி சொல்லுங்க. இந்த உலகில் வாழும் சீவன் முத்தர்கள் உடம்பு அருள் உடம்பாக இருக்கும்னா மாயா உடம்பு என்ன ஆகும்? இந்த அவரோட உடம்பு அருள் உடம்பு இல்ல, அதாவது சிவபெருமான் கிட்ட போகும்போதுதான் இது வந்து அருள் உடம்பா இருக்கும். இந்த உடம்பு இருக்கிறது இங்கேதான் இருக்கும். இந்த உடம்போட அவங்க ஜீவன் முக்தர்களா இருப்பார்கள். இவங்க முக்தி அடையும் போது இந்த உடம்பு அருள் உடம்பா மாறாது. நாம பெருமான்கிட்ட போகும்போதுதான் அருள் உடம்பா மாறும். இங்க உடம்போடு இந்த உடம்புக்குன்னு அவர்களுக்குன்னு ஒரு காலம் இருக்கு இல்லைங்களா? அந்த காலம் நியதி கடக்கிற வரைக்கும் இந்த உடம்போட தான் இருப்பாங்க. ஆனா அவர்கள் ஜீவன் முக்தர்கள், முக்தி அடைவாங்க. ஆனா அருள் உடம்போட அருள் உடம்போட இருக்காது. பெருமான்கிட்ட போகும்போதுதான் அருள் உடம்பாக மாறுவார்கள். நன்றி ஐயா, நன்றி. சிவாய நன்றி. சிறப்பா இருந்தது. பிரேமா அம்மாவுக்கும் சிவாயனம். நன்றி. நன்றிங்க ஐயா. அம்மா சாருமதி அம்மா, நீங்க பேசுங்கம்மா. நன்றிம்மா. சிவாயனம். முதல் குறள்ல வந்துங்க ஐயா, பிறவிய அறுக்க சீவ முதலாக வைத்து சொல்ல வேண்டும் சொன்னீங்க ஐயா. பிறவி வேண்டாதவர் வந்து இந்த சீயையும் வாவையும் முதலாக வைத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அதுவும் எப்ப சொல்லணும், எப்ப காலையும் மாலையும் 2 முறையும் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் 108 முறை சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. நம்ம எதுக்காக 108 முறை சொல்றதுக்கும் விளக்கம் சொன்னீங்க ஐயா. 21,600 முறை வந்து நம்ம சுவாசிக்கிறோம். அந்த 100ல 1 மடங்கு வந்து 200, அந்த 200ல 2 மடங்கு 2ல் 1 பங்கு வந்து 108 முறை அப்படின்னு அதுக்கு வந்து விளக்கம் சொன்னீங்க ஐயா. அதனால 108 முறை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக வந்துங்க ஐயா, உயிருக்கு வந்து முக்தி நிலையில துணையாக இருப்பது வந்து அந்த குற்றமில்லாத திருவருள் தான் நமக்கு துணையாக நிற்கின்றதுன்னு சொன்னீங்க. அப்ப வந்து பசுவாக இருக்கும்போது அந்த மாயையில தான் இந்த உடம்பு இருக்கும். அந்த மாயையில தான் அந்த உயிரானது இருக்கும். அப்ப வந்து அந்த உடம்பு வந்து மாயையாதான் இருக்கும். அந்த பசு நீங்கி அருளோடு கூடும் போதுதான் என்ன ஆகும்னா, அந்த மாயை நீங்கி, மாயை என்ற பெயர் நீங்கி அது வந்து அருளாக நிற்கும், அருள் உடம்பாக நிற்கும் அப்படின்னு அடுத்த பாடல்ல விளக்க சொன்னீங்க ஐயா. அதுக்கும் அடுத்த பாடல்ல வந்துங்க ஐயா, சிவாய நம அப்படிங்கிறதுல வந்து நம்ம நாவும் மாவும் நீக்கிறணும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அப்ப வந்து சிவய சிவ அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமான் கிட்டையும் அருள் கிட்டையும் நடுவுல வந்து நம்ம உயிரானது இருக்கும். இதுதான் முக்திக்கு வழி அப்படின்னு சொன்னீங்க. அது யாரு அந்த சிவய சிவ அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படின்னா, நிர்வாண தீக்கையில இருக்கிறவங்களும் ஜீவன் முக்தர்களும் அந்த நிலையில அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அடுத்தது வந்துங்க ஐயா, பசு ஞானத்தாலையும் பாச ஞானத்தாலையும் பெருமானை அடைய முடியாது அப்படின்னு சொன்னீங்க ஐயா. பதிஞானத்தால மட்டும்தான் பெருமானை வந்து நம்ம அடைய முடியும்.
திருவருள் வந்து அந்த பதிஞானத்துல திருவருள் வந்து துணை கொண்டு நம்ம வந்து சிவபெருமான அடைய முடியும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அப்பவும் நமக்கு குற்றமில்லாத அந்த திருவருள் தான் நமக்கு வந்து உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் சொன்னீங்க ஐயா இந்த பாடல்ல. ஆஹ் அடுத்த பாடல்ல வந்துங்கய்யா, உயிர்கள் வந்து படிப்படியாக தான் அந்த பாசத்திலிருந்து நீங்கும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. அதுக்கு உதவுறதுதான் இந்த பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லி பல வகையாக பஞ்சாட்சர மந்திரம் இருக்கு அப்படின்னா, ஏன்னா உயிர்கள் வந்து படிப்படியா தான் பெருமான வந்து அடைய முடியும். அந்த பாசத்திலிருந்து படிப்படியாக தான் நீங்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் உலக வாழ்க்கையில இருந்து, அடுத்த குடும்பத்துல இருந்து, அப்படி ஒவ்வொன்னா நீங்கி நீங்கி திருவருள அடைந்து அதுக்கப்புறம் திருவருள் மூலமாக சிவத்தை அடையும். அந்த படிப்படியான நிலைக்காக தான் இந்த படிப்படியான பஞ்சாட்சர மந்திரம் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கய்யா. இன்னொன்னு வந்து எதுக்காக அந்த பஞ்சாட்சர மந்திரம் உதவியா இருக்கும், சாதனமா இருக்கும் அப்படின்னா, நிட்டை கூடுதல் இருக்கிற நிலையில இருக்கிறவங்க வந்து ஆணவ மலத்தோட அந்த வாசனை காரணமாக திரும்ப வந்து கீழே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த இடத்துல வந்து பஞ்சாட்சர மந்திரம் அவங்களுக்கு பெரும் உதவியா இருக்கும். அந்த ஜீவன் முக்தர்கள் அந்த முக்தி நிலையில நிட்டை கூடுதல் நிலையில இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அந்த இதுவும் சொன்னீங்க ஐயா. அதுவும் சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதாவது சாதனம் சொல்லி மெயினா இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சிவஞான போதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெய்யடியோரோட கூடி இருப்பதும் கோயிலுக்கு போய் வணங்குவது அதுவும் தான் வந்து மெயினான சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க. எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா, சிவ சின்னங்கள் நம்ம வந்து அணிஞ்சுக்கணும். திருநீரு, ருத்ராக்கம் எல்லாம் அணிஞ்சுக்கணும். கோயிலுக்கு மெயினா செல்லணும். போய் பெருமான வந்து வழிபடணும். நம்ம பூஜை புனஸ்காரம் வீட்ல அவசர அவசரமா செஞ்சாலும், கோயிலுக்கு நம்ம ஒரு முறையாவது நம்ம குடும்பத்தோட போகணும். பிள்ளைங்க எல்லாரும் போகணும் அப்படின்னு சொல்லி அதுவும் சொன்னீங்க. திருநீரு எப்படியாவது பூசணும். மத்த மதத்துல உள்ளவங்கலாம் அவங்கவங்க இத வந்து கண்டிப்பா கடைபிடிக்கிறாங்க. எல்லாமே பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து தயங்கக்கூடாது. நம்மளோட இத வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. சிவனடியார சரித்திரத்த படிக்கணும்னு சொன்னீங்க. அடியார்கள் சங்கமம் வேணும்னு சொன்னீங்க. இதுதான் முக்திக்கு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. தாத்திரமும் சோத்திரமும் வேணும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. நீதி நூல்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுவும் எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அத உணர்ந்து படிக்கணும். அந்த அறத்தோடையும் நம்ம இருக்கணும். பக்தியோடையும் ஒழுக்கத்தோடையும் இருக்கணும் நம்ம வந்து. அப்படி இருந்தா மட்டும்தான் சிவபெருமான அடையறதுக்கான சாதனமா இது இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. என்ன நம்ம வந்து அறத்தோடையும் ஒழுக்கத்தோடயும் இருக்கணும். ஒரு அன்போட இருக்கணும். மெயினா வந்து அன்போட இருக்கணும். எல்லார இடத்தும் அன்பா இருக்கணும். சிவபெருமான இடத்தும் அன்பா இருக்கும். அடியார் கூடவும் நம்ம அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுவே வந்து பெருமான அடையறதுக்கான சாதனை. அதுவே என்ன செய்யும் அப்படின்னா சிவபெருமான் கேட்டதெல்லாம் நமக்கு கொடுப்பாருன்னு சொல்லி நல்ல அருளோட முடிச்சிங்க ஐயா எங்களுக்கு வகுப்பு இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நிறைய வழிகள் இருக்கு. அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அதுல 32 முறைகள்னு சொல்லி நிறைய வழிகள் இருக்கு. இவ்வளவும் சாதனமாதான் இதுல குறிப்பிட்டிருக்காங்க. நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சு அறத்தோட இருந்து அன்போட இருந்து சிவபெருமானுக்கு சிறப்புமா சிறப்புமா. சிவாயனம். நல்லது. கமலாமா கை உயர்த்திருக்காங்களே. கமலாமா பேசுங்கம்மா. இல்லைங்கய்யா. அம்மா சாருமதி அம்மா நீங்க வாழ்த்து பாடல் பாடி. சரிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேட்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரரோகரா. ரெண்டே 2 வார்த்தை சொல்லிடுறோம்மா. நீங்க பேசுங்க.